திசையனுள்ள அருகே உள்ள உடங்குடி ரோட்டில் உள்ள மருதநாச்சி விலை. ஆல்ரெடி எத்தனை போர் போட்டிருக்கீங்க? 5 போரா? 4 போர். 4 போரும் எல்லாம் அங்கே வடகிழக்கில். ஓகே. அதில் ஏதாவது போர் ஓடுதா? 4 போர்லேயும் எவ்வளோ தண்ணி வரும்? அரைஞ்சியா? 4 போரில் ஒரு போர் மட்டும் அரைஞ்சி தண்ணி ஓடுதான். இந்த சைடு அவங்க எதுவுமே போர்வெல் போடலை. இதில் மட்டும் ஒரு பைப் லைன் கிடக்கு. வடக்கத்தக்க பைப் லைனை ஒட்டி பார்க்குறதுனால அதனுடைய எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஏறக்குறைய 800 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடக்குது. எப்படி ஒரு 120 அடி நீளத்துக்கு இங்கே வடக்கத்தக்க கவர் ஆயிரும். இங்கே மேற்கையோ கிழக்கையோ இந்த ஏரியாவில் பார்க்க வேண்டாம். ஸோ ஒரு ஸ்கேனுங்கிறது இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிறது தான் ஒரு ஸ்கேன். இது 100 அடி ஆழ கிணறு. நான் 1986 வாட்டர் போர்டில் ஜாயின் பண்ண புதுசில் இந்த ஏரியா திசைனூலை சுற்றி ஃபுல்லாக 60 அடியில் தான் நீர்மட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த 40 ஆண்டு பிறகு இங்கே நீர்மட்டங்கிறது 90 அடி கீழே போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அடிங்கிற கணக்கில் கீழே நீர்மட்டம் கீழே போயிருக்கு. இன்றைக்கி ஏறக்குறைய 100 அடி கீழே தான் வாட்டர் லெவல் இருக்குது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 90 அடியில் இருந்து அதிகப்படி 300 அடிகளில் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி காணப்படுது. ஏன்னா அளவுக்கு அதிகமான பயன்பாடு. இந்த மாதிரி முருங்கை போட்டு அளவுக்கு அதிகமான பயன்பாடு. ஆனால் மழை அளவு அதே அளவு தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த பூமி ஏற்றுக்கொள்ளும். நிறைய மழை பெய்யணும், எங்கே போட்டாலும் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி அமைப்பு இது. நீர்மட்டம் 90 அடி கீழே போயிட்டுப்போம். இது வடக்கு நோக்கி. இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். தொடர்ந்து வடக்கு வரைக்கும் முழு எல்லையும் பார்க்க சொல்லிட்டாங்க. இது 2வது ஸ்கேனு. 800 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வடக்கு நோக்கி. இது 3வது ஸ்கேனு. அங்கே 2வது ஸ்கேனில் பாயிண்ட் ஒன்றும் அமையலை. அதுக்கு அடுத்து ஒரு 40 மீட்டர் போல் ஸ்கேன் பண்ணாமல் இடத்த விட்டுட்டோம். ஏன்னா அதுக்கு நேராக இன்னும் ஒரு போர் போட்டு பெயிலி கிடக்கு, கிணறு கிடக்கு, சும்மா காஞ்சி போய் கிடக்கு. அதனால் அந்த இடத்த விட்டுட்டு ஏறக்குறைய 40-50 மீட்டர் போல் இடையில விட்டுட்டு அடுத்து வடக்கு நோக்கி ஒரு 40 மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. பாதையை நோக்கி. இது 3வது ஸ்கேனு. 800 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது கேட்டில் இருந்து இது 4வது ஸ்கேன். ஏன்னா வடக்கு கடைசிக்கு வந்தாச்சு. கேட்டு பக்கம். கேட்டில் இருந்து தெற்கு நோக்கி இது 4வது ஸ்கேனு. அங்கே 3வது ஸ்கேன் அல்லது அடையாளம் ஒன்றும் வரல. ஒரு 50 மீட்டருக்குள்ள ஒரு சுமாரான ஒரு தண்ணி. அது கம்ப்ரஸர் கூட ஓடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் 3வது ஸ்கேனில். 50 மீட்ரு ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான வாட்டர் பாடி. இடையில ஒரு 3-4 ஸ்கேன் பார்க்கக்கூடிய இடத்த விட்டுட்டு கடைசிக்கு கேட்டு பக்கம் வந்தாச்சு. இது கேட்டில் இருந்து 40 மீட்டர் 4வது ஸ்கேனு. அதில் இருந்து ஒரு 40 மீட்டருக்கு, அதுக்கு கொஞ்சம் இன்னும் தெற்க வந்து ஒரு 40 மீட்டருக்கான 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதே சேரத்தில் 30-40 மீட்ரு மேற்க கொஞ்சம் வடக்க அவங்க போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரே போர்வெல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நேராக கிழக்க அந்த சேரம் அமைஞ்சிருக்கு. 160 மீட்டர் ஆழத்தில் அந்த பாயிண்ட் அமையுது. 160 மீட்டர் ஆழத்தில். ஸோ அந்த இவங்க இடத்துல அந்த ஒரு போர் தான் ஓடிட்டுருக்கு. அதே சேரத்தை கிழக்க அந்த பாயிண்ட்டை பிடிக்கும். ஸோ இந்த விஞ்ஞானங்கிறது எவ்வளோ அக்யூரேட்டான ஒரு விஷயமா இருக்குங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் இது ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே போர்வெல் போட்டு ஃபெயிலியரான இடத்துக்கு நேராக மேற்கே கிழக்கே போர்வெல் போட்டு தான் நாங்கள் இடையில ஸ்கேன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இங்கிட்ட ஏறக்குறைய ஒரு 2 ஸ்கேன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டோம். அங்கே ஒரு ஸ்கேன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டோம்.
மொத்தம் ஏறக்குறைய 120 மீட்ரு 150 மீட்ரு டிஸ்டன்ஸ் போல் ஸ்கேன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதுக்கு நேராக மேற்கே கிழக்க அவங்க பொருள் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, கம்ப்ரஸர் கோடும். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் அடையாளம் இல்லை. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு, கம்ப்ரஸர் ஓட்டக்கூடியது. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அவங்க போர்வெல் சாரத்தில் உள்ள பாயிண்ட்டு. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் பாயிண்ட்டு அடையாளம் வைக்கலை, ரொம்ப ஒரு ஈரம் மட்டும்தான் இருக்குது.